ஹலோ செல்லக்குட்டீஸ், வாங்க நம்ம இந்த வீடியோவில் தடித்த சொல் விடையாக வருமாறு வினா அமைக்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தடித்த சொல்னா என்னது? என் நண்பனின் பெயர் பிளாக்ல கொடுத்துருக்காங்க, கருப்பு நிறத்தில் கொடுத்துருக்காங்க. தேன் அமுதன் என்றதை ரெட் கலரில், அதாவது சிகப்பு நிறத்தில் கொடுத்துருக்காங்க. அப்போ இங்கே தடித்தன்றது இந்த தேன் அமுதன், கதை, மாலையில், மட்டைப்பந்து, அன்பாக, இதெல்லாம் தான் தடித்தது. ஏன்னா கலர் மாறி கொடுத்துருக்காங்க இல்லையா? அப்போ நீங்கள் இந்த தடித்த சொற்கள் விடையாக வரணும். அப்படி கேள்வியை அமைக்க சொல்கிறாங்க. எப்படி நம்ம பதில் சொல்கிறது ஒரு சிறப்பான பயிற்சியோ, அதே மாதிரி பதிலை கேள்வியாக மாற்றுறதோ ஒரு தனித்திறமையான பயிற்சி தான். ஓகேவா செல்லக்குட்டீஸ்? அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். என் நண்பனின் பெயர் தேன் அமுதன். உங்ககிட்ட கேட்டால் நீங்கள் என்ன கேட்டால் நீங்கள் என் நண்பனோட பெயர் தேன் அமுதன் சொல்லுவீங்க? உன் நண்பனின் பெயர் என்ன அப்படின்னு நான் கேட்டாதான் நீங்கள் என்ன சொல்லுவீங்கம்மா? என் நண்பனின் பெயர் தேன் அமுதன். அடுத்து பாருங்க, பாட்டி எனக்கு கதை கூறுவார். இது விடை. அப்ப பாட்டி உன்னிடம் என்ன கூறுவார்? பாட்டி எனக்கு கதை கூறுவார், இல்லை என்னிடம் கதை கூறுவார். தினமும் மாலையில் விளையாடுவேன். தினமும் மாலையில் என்ன செய்வாய் அப்படின்னு கேட்டாதான் நீங்க என்ன சொல்லுவீங்க? தினமும் மாலையில் விளையாடுவேன் அப்படின்னு சொல்லுவீங்க. எனக்கு மட்டைப்பந்து விளையாட மிகவும் பிடிக்கும். மட்டைப்பந்துன்னா என்னதுமா? கிரிக்கெட். அப்ப உனக்கு என்ன விளையாட பிடிக்கும்? கொஸ்டின் மார்க் போடணும். ஏன்னா அவங்க வினா அமைக்க தானே கேட்டிருக்காங்க. அப்ப கொஸ்டின் மார்க் போடணும். உனக்கு என்ன விளையாட பிடிக்கும்? எனக்கு மட்டைப்பந்து விளையாட மிகவும் பிடிக்கும். அடுத்து பாருங்க, உயிர்களிடத்தில் அன்பாக நடந்து கொள்வேன். உயிர்களிடத்தில் நீ எப்படி நடந்து கொள்வாய்? உயிர்களிடத்தில் அன்பாக நடந்து கொள்வேன். இந்த ரெட் கலர்ல, அதாவது சிவப்பு நிறத்தில் இருக்கிறது விடையா வரணும். அப்ப உயிர்களிடத்தில் நீ எப்படி நடந்து கொள்வாய்? உயிர்களிடத்தில் அன்பாக நடந்து கொள்வேன். ஓகே செல்லக்குட்டீஸ், இது உங்களுக்கு நல்ல பயனுள்ளதாக இருக்கும். கண்டிப்பாக உங்கள் புக்லேயே பேஜ் நம்பர் எந்த இடத்துல இருக்குது? 64 இருக்குது. நீங்களே எழுதி பாருங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.